அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Kinemaster எடிட்டிங் அப்ளிகேஷனில் ஒரு வீடியோவிலிருந்து ஆடியோவை தனியாக எப்படி பிரிக்கிறது, அதாவது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதே வீடியோவுக்கு வேறு ஒரு ஆடியோவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எந்த வீடியோவுக்கு அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இப்போது ஜீன்ஸ் படத்துலேருந்து ஒரு ஆடியோ சாங் தான் இது, அதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோவோட ஆடியோ தான் இது, ரெண்டும் மேட்சாக கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த வீடியோவிலிருந்து ஆடியோ மட்டும் தனியாக பிரிக்கலாம். இங்கே அந்த வீடியோவோட லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். உடனே ரைட் சைடில் இருந்து புதுசாக நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இருந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே எந்த ஒரு லேயருமே இல்லை. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவிலிருந்து ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆடியோவோட ட்ராக் மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போது ப்ளே பண்ணாலும் இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ ப்ளே ஆகும் தான், ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போது இந்த ஆடியோவை மட்டும் நாம் டெலீட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவை ட்ராக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் டெலீட் பண்ணுற ஐக்கான் இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ டெலீட் ஆகிடுச்சு. இந்த மொபைலில் நான் எந்த ஒரு சவுண்டு டிக்ரீஸ் பண்ணுறது எந்த ஒரு ஆப்ஷனும் பண்ணல. இப்போது ப்ளே பண்ணால் வீடியோ ப்ளே ஆகும், டான்ஸ் எல்லாம் ஆடும். பட் அந்த ஆடியோ மட்டும் வராது. ஏன்னா நம்ம அந்த ஆடியோவை தனியாக பிரித்து அந்த ஆடியோவை டெலீட்டே பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆகுமே தவிர ஆடியோ வராது. இப்போது இதே வீடியோவுக்கு வேறு ஒரு ஆடியோவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் மொபைலில் இருக்க நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஆடியோஸ். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட மொபைலில் இருக்க ஆடியோஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இருக்குது, அந்த 8 இயர் அனிவர்சரின்னு இருக்குது, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஆடியோ ப்ளே ஆகும். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். இங்கே ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி 8 இயர் அனிவர்சரின்னு சொல்லி டேட் வந்துருச்சு. அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. அந்த ஜீன்ஸ் படத்தோட ஆடியோவுக்கு அதில் இப்போது இந்த சாங்கை நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ப்ளே பண்ணால் அந்த வீடியோ தான் ப்ளே ஆகும். பட் ஆடியோ பார்த்திங்கன்னா இப்போது ஆட் பண்ண ஆடியோ ப்ளே ஆகும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீடியோவோட ஆடியோ ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ண ஆடியோ தான் ப்ளே ஆகுது. இப்படி தான் நீங்கள் உங்கள் வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு 2 ப்ராசஸ் தான். இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணுறீங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோவிலிருந்து ஆடியோ தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் டெலீட் பண்ணுற ஐக்கான் இருக்கும், டெலீட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் ஆடியோவை தனியாக பிரிக்கிறது. அடுத்தது ஆடியோவை ஆட் பண்ணுறது. புதுசாக இந்த ஆடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்க வச்சுருக்கீங்களோ அந்த ஆடியோ சாங்கை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதேமாதிரி Kinemasterல வேறு எதுவும் வீடியோ வேணும், வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.